கூப்பிட்ட பிறகு தன் கையில் வச்சிருக்கிற ஒரு கோலால பட்டினத்தாரை அடிக்கிறான். அடித்த பிறகு பட்டினத்தார் கண்விழித்து பார்க்கிறார். என்னப்பான்னு கேட்ட பிறகு அப்பத்தான் சொல்றான், என்னப்பா எல்லாத்தையும் திருடிட்டு ஒண்ணுமே தெரியாதது மாதிரி இந்த கோவிலில் உட்கார்ந்து மகான்கள் எந்த விதமான விளக்கத்தையும் கொடுக்க மாட்டார்கள். அவர்களுக்கு கர்மாவை பற்றி நமக்கு விட நன்றாகவே தெரியும். பட்டினத்தார் மனுக்கு பின்னாடி நடக்கிறார். சரி, என்னாக போறது பார்க்கலாமே, பின்னாடி நடந்து போறார். அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜாவுடைய பேர் அப்படின்னு சொல்றா. உடனே இவரை கழுமரத்தில் ஏற்றுமாறு ஒரு உத்தரவை பிறக்கிறான். கழுமரம்ங்கிறது ஒரு தூக்கு தண்டனை போல. இன்னைக்கு தூக்கு தண்டனை சொல்றோம் இல்லையா, அது போல அன்றைக்கு கழுமரம். ஒரு பாடல் பாடுகிற போது அந்த கழுமரமே தீப்பிடித்து எரிகிறது. அப்பத்தான் அந்த காவல்காரனுக்கு புரிகிறது இவர் சாதாரணமான ஆள் அல்ல. இந்த விஷயங்கள் அத்தனையும் ராஜா கிட்ட சொல்றான். அப்பத்தான் அந்த ராஜா, ஆனால் இதை தாண்டின நல்ல விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை தாங்கள் தான் எனக்கு உணர்த்தி இருக்கிறீர்கள். அதனால இன்னையிலேருந்து நான் உங்களுக்கு சீடனா ஆகணும், என்ன நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு அரச